ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சீரக சம்பா எறா பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலைலாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நீட்டாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து இதோடய வதக்கிக்குங்க. நல்லா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்லேயே வச்சு வதக்குங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதையும் சேர்த்து இதிலே வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, எண்ணெயிலே வதக்கி. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. சீரக சம்பா அரிசியை நம்ம இதில் போட்டுக்கலாம். சீரக சம்பாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதித்து வருது பார்த்திங்களா, கொஞ்சம் லெமனை ஒரு அரை லெமனை புழிஞ்சு இதில் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.